பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான வழக்கில் ராஜாவுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் ராஜாவிற்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பெரியார் சிலை உடைப்பு தொடர்பாக அவர் பேசியது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதேபோல திமுக எம்பி கனிமொழி குறித்து அவர் பேசிய விவரங்கள் தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று கூறி அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பினுடைய முழு விவரம் என்ன? இந்த வழக்கு 2 வழக்குகள் தனித்தனியாக தொடரப்பட்டன. ஒரு வழக்கில் தான், அதாவது பெரியார் சிலை உடைப்பு என்று பதிவிட்ட வழக்கு. இன்னொரு வழக்கு திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பதிவிட்ட வழக்கு. இந்த 2 வழக்கு தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த 2 வழக்கிலும் நீதிபதி தனித்தனியாகத்தான் தீர்ப்பளித்துள்ளார். அது சிறப்பு எம்பி-எம்எல்ஏ மீதான வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கில் தீர்ப்பு அளித்துள்ளார். அதாவது ஒரு வழக்கில் 6 மாதமும் மற்றொரு வழக்கில் 6 மாதமும் 2 வழக்கிலும் தனித்தனியாக 6 மாதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறை தண்டனை பொறுத்தவரை இவர் 6 மாதம் அனுமதிக்க வேண்டும். அதே நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் மட்டுமே அவர் சிறைக்கு செல்ல நேரிடும். இது 6 மாதம் ஒரு கடுங்கால தண்டனை என்றாலும் உடனடியாக கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தொடர்பாக அவர் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தற்போது விவரப்படி இந்த 2 வழக்கிலும் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜா தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய வழக்கறிஞரை சந்திக்க முடிந்ததா? அவர்கள் தரப்பிலிருந்து எதுவும் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கப்பட்டதா? அவர்களுடைய ராஜா தரப்பு வழக்கினை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு வந்தவுடன் இது குறித்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். எனவே இந்த தீர்ப்பு நகலை பெற்றவுடன் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். உயர்நீதிமன்றத்தை நாடுவதில் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் தரப்பு அந்த கருத்தை தான் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.